கர்த்தர் செங்கடலை பிளந்தபோது நடந்த ஆச்சரியங்கள் என்கிற தலைப்பிலிருந்து நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கர்த்தர் செங்கடலை பிளந்தபோது நடந்த ஆச்சரியங்கள். எப்பொழுதுமே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யும்போது அது மனிதர்களுடைய சிந்தைகளுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வாரே ஆனால் அது ஒரு சாதாரணமான காரியமாக இருக்காது. அது மனிதனுடைய யோசனைகளுக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே தான் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். ஆண்டவர் செங்கடலை பிளந்தது ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு அல்ல, அல்லது அதை ஒரு வார்த்தையில் சொல்லிவிட்டு போய்விட முடியாது. அத்தனை பெரிய ஒரு அற்புதத்தை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செய்தார் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த பெரிய அற்புதத்தை பற்றி யாத்திராகமம் புஸ்தகத்தில் மாத்திரமல்ல, வேதத்தில் உள்ள வேறு சில புஸ்தகத்திலே இந்த அற்புதத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அதையும் நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 111வது சங்கீதம் 2வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமாயிருக்கிறது. கர்த்தருடைய செய்கைகள் பெரியவைகள், சாதாரணமானவைகள் அல்ல. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்வாரே ஆனால் அவர் சிறியதாய் செய்கிறதற்கு அவர் ஒரு சிறிய தேவன் அல்ல, அவர் பெரியவர். அவருக்கேற்ற நிலையிலே அவர் நமக்கு அற்புதத்தை செய்கிறார். மாத்திரமல்ல, அடுத்த வார்த்தையிலே அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகளில், அதாவது கர்த்தருடைய செய்கைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய செய்கைகளை யார் ஆராய்ந்து பார்க்க முடியும் என்று சொன்னால், அந்த செய்கைகளிலே பிரியம் உள்ளவர்கள், தேவனுடைய அற்புதத்தின் மேல் வாஞ்சை உள்ளவர்கள். ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்த உடனே இதை எப்படி ஆண்டவர் செய்தார் என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறவர்கள் தான் ஆமென் அந்த கர்த்தருடைய செயல்களை உணர்ந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். இந்த அருமையான ஆராதனை வேளையிலே தேவனை ஆராதித்து ஆமென் அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படி அமர்ந்திருக்கிற நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் ஒரு அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்யும் போது அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் எத்தனையோ அற்புதங்கள் உண்டு. செங்கடல் பிளந்தது மாத்திரமல்ல, எத்தனையோ அற்புதங்கள் உண்டு. ஆனால் ஒரு இடத்தில் செய்த அற்புதத்தை ஆண்டவர் இன்னொரு இடத்திலே செய்யவில்லை. வேறு வேறு அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் செங்கடலை பிளந்து ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை நடத்தினார். புதிய ஏற்பாட்டில் சீஷர்களுக்கு செங்கடலின் மேல் நடக்கிறதற்கு ஆண்டவர் என்ன செய்தார்? கற்றுக் கொடுத்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பழைய ஏற்பாட்டில் செங்கடலை பிளந்தார். புதிய ஏற்பாட்டில் செங்கடலை பிளக்கல, பதிலாக அதன் மேலே நடக்கிறதற்கு ஆண்டவர் சீஷர்களுக்கு கிருபை செய்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அவர்கள் அடிமைகளாய் இருந்தபோது, அந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். இவர்கள் யாக்கோபினுடைய சந்ததிகள். யோசேப்பு முன்னதாகவே எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். அவனாக போகல, கொண்டு போகப்பட்டான். அப்புறம் யாக்கோபு அவனுடைய தகப்பன் 70 பேராக அவர்கள் எகிப்து தேசத்திற்கு போனார்கள். அங்கே போனவர்கள் அங்கே இருந்து பழுகி பெருகி ஒரு மிகப்பெரிய ஜனக்கூட்டமாய் மாறி போனார்கள். அதாவது 40 லட்சத்திற்கும் மேலான ஜனங்கள் அங்கே எகிப்து தேசத்திலே அவர்கள் பழுகி பெருகி, அது அவர்களுடைய வாக்குத்தத்தம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு நட்சத்திரங்களை எண்ணிக்கை சொல்லி என்ன சொன்னார், அவனால் எண்ண முடியவில்லை. கடற்கரை மணலை போல அவனுடைய சந்ததிகளை ஆசீர்வதித்தார். ஆமென். அவனுக்கு பிள்ளைகள் என்றே ஒன்று கூட இல்லாத போது தேவன் தந்த வாக்குத்தத்தம் அது. அவர்கள் அங்கே எகிப்து தேசத்திலே போய் அங்கே பழுகி பெருகினார்கள். யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எகிப்திலே தோன்றினான்.
அவன் இந்த ஜனங்களை குறித்து ஒரு உபாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த ஜனங்களுக்கு சில கட்டுப்பாடுகளை விதித்து அதிகமான வேலைகளை வாங்கி அவர்களை அடிமைகளாக்கி ஆமென் அவர்களை கொண்டு பட்டணங்களை கட்டுவித்தான். கடினமான காரியங்கள் இவர்களை கொண்டு செய்யப்பட்டது. இந்த ஜனங்கள் ஆமென் வாக்குத்தத்தம் உள்ள பிள்ளைகள், இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். இவர்களுடைய முன்னோர் என்று அறியப்பட்ட ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. தேவனோடு நேரடியான தொடர்பில் இருந்தவர்கள். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். ஆமென். தன்னுடைய முழு குடும்பத்தையும் விட்டு ஆண்டவர் காண்பிக்கிற தேசத்திற்கு போ என்று கர்த்தரால் கட்டளை பெற்று வந்து ஆசீர்வதிக்கப்பட்டு பழுகி பெருகின ஒரு மனுஷன், தேவனோடு நேரடி தொடர்பில் இருந்தவன். ஆனால் அவனுடைய சந்ததி இதோ அடிமைகளாக்கப்பட்டு ஆமென் தங்களுடைய வாழ்க்கையை கசப்பாகி அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அந்த கஷ்டமான நெருக்கடி வேளையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் அவருடைய கூக்குரலை கேட்டார். அவர்களுடைய இருதய குமுறல்களை ஆண்டவர் கேட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மோசேயை எழுப்பினார். இந்த மோசே மீதியான் தேசத்திலே தன்னுடைய மாமனாகி எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அங்கே இருந்த அவனை ஆண்டவர் முட்செடியின் மூலமாக சந்தித்தார். இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரிந்தது தான். ஆமென். முட்செடியிலே ஆண்டவர் மோசேயை சந்தித்தார். மோசேயை சந்தித்த போது ஆண்டவர் அவனிடத்திலே சொன்னார், ஆமென், நீ பார்வோனிடத்திலே போய் என்னுடைய ஜனங்களுக்காக பேச வேண்டும், அவர்களை அங்கிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதாய் மோசேயினிடத்திலே பேசினார். இவர்கள் இருவருக்கும், அதாவது ஆண்டவருக்கும் மோசேக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. வேதத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். இறுதியாக ஆண்டவர் மோசேயையும் ஆரோனையும் இஸ்ரவேல் ஜனங்களை சந்திக்கும்படி ஆண்டவர் அனுப்பினார். இந்த பக்கம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்களுக்கு வெளியே வருகிறதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. மறுபுறம் ஆண்டவர் மோசேயையும் ஆரோனையும் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். பாருங்க, ஒரு பக்கம் ஜெபிக்கும் போதே மறுபக்கம் ஆண்டவர் ஆட்களை எழுப்பி கொண்டிருக்கிறார், கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஜெபங்கள் இப்படித்தான் வேலை செய்கிறது. ஒரு புறம் நீங்கள் ஜெபிக்கும் போதே மறுபுறத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஸோ தேவ பிள்ளைகளாகிய நாம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் ஜெபிக்கும் போது மறுபுறத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? வேலை செய்து கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் நம்ம வாசிக்கும் போது அங்கே கொர்நேலியு என்கிறதான ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். ஆமென். தேவதூதன் அவனை வந்து சந்தித்து அவனோடு பேசி கொண்டிருக்கும் போதே மறுபுறத்திலே ஆண்டவர் பேதுருவை ஆயத்தப்படுத்துகிறார். புறஜாதிகளுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி பேதுருவை ஆயத்தப்படுத்துகிறதை பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் இரண்டு பக்கங்களிலும் செயல்படுகிற தேவன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டு பக்கங்களிலும் ஆமென். நீங்கள் ஜெபிக்கும் போதே மறுபக்கத்திலும் ஆண்டவர் என்ன செய்வார்? கிரியை செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே இருந்து கொண்டு வரும்படி ஆண்டவர் மோசேயையும் ஆரோனையும் அனுப்பினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இவர்கள் அங்கே போய் பார்வோனை சந்தித்தார்கள், பேசினார்கள். ஆனால் பார்வோனுடைய இருதயத்தை ஆண்டவரை கடினப்படுத்தினார். ஆண்டவர் கடினப்படுத்தினபடினாலே அவன் ஜனங்களை போக விடவில்லை. ஆண்டவரை ஆராதிக்கும்படி என் ஜனங்களை போக விடு என்று சொல்லி பார்வோனிடத்தில் இவன் கேட்டான். ஆனால் பார்வோனுடைய இருதயம் ஆமென் தன்னை விட்டு கொடுக்கவில்லை. இந்த ஜனங்களை அனுப்ப வேண்டும் என்கிற மனம் அவனுக்கு இல்லை. ஏனென்றால் இந்த ஜனங்களை வைத்துதான் பெரிய பெரிய காரியங்களை அவன் செய்து கொண்டிருந்தான். தேவனுடைய பிள்ளைகளை அடிமையாக்கி வைத்திருந்தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் தம்முடைய வல்லமைகளை, ஆமென், வல்லமையான காரியங்களை அந்த எகிப்தின் ஜனங்களுக்கு, அந்த பார்வோனுக்கு ஆண்டவர் காண்பித்து 10 வாதைகளினாலே அவர்களை வதைத்து, ஆமென், அந்த ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் இருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். இவர்கள் வெளியே வரும்போது வெறும் கையாக இவர்கள் வரவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். கொள்ளையிட்டு மிகுந்த பரிவாரங்களோடு, ஆமென், அவர்கள் வெளியே வந்தார்கள். எகிப்தில் இருந்து
கானான் தேசத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் 10 நாளிலிருந்து 40 நாட்கள் நடந்தால் போதும், அங்கே கானானுக்கு போய்விடலாம், ஆண்டவர் குறித்த ஸ்தானத்திற்கு போய்விடலாம். ஆனால் அதற்கான பாதையை ஆண்டவர் காட்டும் பொழுது, நீங்கள் செங்கடலுக்கு நேராக, சிவந்த சமுத்திரத்திற்கு நேராக போங்கள் என்று சொல்லி தம்முடைய ஜனங்களை சிவந்த சமுத்திரத்துக்கு நேராக ஆண்டவர் அவர்களை நடத்தினார். ஆமென். இவர்கள் எல்லாரும் அந்த சமுத்திர கரையிலே, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் போய் அந்த சமுத்திர கரையிலே அவர்கள் கூடியிருந்தார்கள். ஆமென். ஏதோ 1-2 பேர் அல்ல, 100-200 1000 பேர் அல்ல, 40 லட்சம், ஒரு ஊரே அங்கே இருந்தார்கள். ஆமென். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே எதிர்த்தார்கள், முறுமுறுத்தார்கள். என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், ஆமென், எகிப்து தேசத்தில் எங்களுக்கு கல்லறைகள் இல்லை என்றா எங்களை இங்கே கொண்டு வந்தீர்? ஆமென், நாங்கள் அங்கே இருக்கும்போது எங்களை சும்மா விட்டுவிடும் என்று நாங்கள் உமக்கு சொல்லவில்லையா என்றெல்லாம் சொல்லி மோசேயின் இடத்திலே இந்த ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். அப்போ இந்த இடத்திலே ஆண்டவர் என்ன செய்தார், எப்படியெல்லாம் செங்கடலை பிளந்தார் என்பதை குறித்து தான் நாம் வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். யாத்திராகமம் புஸ்தகத்திலிருந்து மாத்திரமல்ல, வேதத்தின் பல பகுதிகளிலே ஆண்டவர் செங்கடலை எப்படி பிளந்தார் என்பதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் அங்கே சொல்லி வைத்திருக்கிறார். அதையெல்லாம் குறித்து நாம் தியானித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். வாசிக்கலாம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை நெருக்கி கொண்டிருந்த போது மோசே சொன்ன வார்த்தை தான் இப்பொழுது நாம் வாசித்த வசனங்கள். ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை நெருக்கினார்கள் என்று சொன்னால், பின்னாக பார்வோனும் அவனுடைய 600 பிரதான ரதங்களும் அநேக போர் வீரர்களும் இஸ்ரவேல் ஜனங்களை அழித்து போடும்படி, கொல்லும்படி அவர்கள் என்ன செய்தார்கள்? நெருங்கி வந்து கொண்டிருந்தார்கள். பின்னாக பார்வோன், அவனுடைய சேனை, அப்புறம் முன்பாக செங்கடல் இருக்கிறது. இந்த ஜனங்கள் எங்கும் போக முடியாதபடி சரியாக மாட்டிக்கொண்டார்கள். இவர்களுக்கு சாவு என்பதை தவிர வேறு வழியே இல்லை. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இந்த ஜனங்களுக்கு முன் சென்ற கர்த்தருடைய தூதனானவர் அங்கே இருந்து விலகி இவர்களுக்கு பின்னாக வந்து இவர்களை பின்தொடர ஆரம்பித்தார். இந்த ஜனங்களுடைய கண்களுக்கு அந்த தூதனை தெரியவில்லை. கர்த்தருடைய தூதனானவர் முன்பாக சென்று கொண்டிருந்தவர் அங்கே இருந்து விலகி பின்னாக வந்து இவர்களை காக்க துவங்கினார். ஏனென்று சொன்னால், பார்வோனும் அவனுடைய சேனைகளும் இந்த ஜனங்களை துரத்தி கொண்டு வருகிறது. இவர்களை தொட்டு விடாதபடி, இவர்கள் மேல் பாதிப்பு வந்து விடாதபடி கர்த்தருடைய தூதனானவர் முன்னின்று விலகி அவர்களுக்கு பிறகே அவர்களை காக்க துவங்கினார். வேதத்தில் ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருகிறது. அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆமென், கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே, உங்கள் பின்னே உங்களை காக்கிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக சூழ்நிலைகளிலே உங்களுக்கு பின்னே இருந்து நிறைய ஆபத்துகள் வர வேண்டி இருந்தது. ஆனால் அந்த ஆபத்துகளில் இருந்து கர்த்தருடைய தூதனானவர் உங்களை காப்பாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பின்னாக இருந்து உங்களை அழிக்கும்படி சத்ருவானவன் நினைத்த பொழுது, ஏன்னா பின்பாக நடக்கிற விஷயங்கள் நமக்கு தெரியாது தானே, அப்படிப்பட்ட பின்னாக இருந்து நெருக்குகிற அந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும்போது எத்தனையோ நேரங்களில் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி உங்களை பாதுகாத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமென். இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையிலே, ஆனால் ஒன்று தெரியுமா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்படி ஒரு தூதன் முன்னாக இருந்து பின்னாக போய் காத்து கொண்டிருக்கிறான் என்கிற விபரம் அவர்களுக்கு தெரியாது.
வேத புஸ்தகத்தில் அது எழுதி இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு அது தெரியாதபடியினாலே இவர்கள் மோசேயை முறுமுறுத்து மோசேயின் இடத்துல சண்டைக்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? வந்தார்கள். அப்படி நெருங்கி நிற்கிற அந்த நேரத்தில் தான் தேவனுடைய மனுஷனாகிய மோசே சொன்ன வார்த்தை, ஆமென், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி விசுவாச வார்த்தைகளை ஆமென் பேசுகிறான். என் நெருக்கமான சூழ்நிலையிலே உங்களை மனிதர்கள் நெருக்கும் போது, குடும்பம் நெருக்கும் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசமான வார்த்தைகளை பேச வேண்டும். ஹல்லேலூயா. அழுகிற அந்த ஜனங்களோடு, சண்டைக்கு வருகிற அந்த ஜனங்களோடு மோசே சண்டைக்கு போகல. பதிலாக கர்த்தருடைய வார்த்தையை, விசுவாச வார்த்தையை அவன் பேசுகிறான். கர்த்தருடைய சார்பில் நின்று பேசுகிறான். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நிறைய நேரங்களில் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண போகிற அந்த யுத்தத்தை நாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதுனால தான் நிறைய சோர்வுகள், தேவையில்லாத கவலைகள் நமக்கு வருகிறது. கர்த்தர் செய்ய வேண்டிய யுத்தத்தை கர்த்தர் தான் செய்யணும். உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக அவர் பேசுவார், உங்களுக்காக அவர் செயல்படுவார். அந்த யுத்தத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் ஆமென், அதிலே வருத்தமும் பாரமும் கவலையும் மட்டுமே நமக்கு மிஞ்சும். ஆமென். மோசே சொன்னான், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். 15வது வசனத்தில் ஆமென் வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. இந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. பாருங்க, இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் ஏன் முறையிடுகிறாய்? என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, மோசே ஆண்டவரிடத்தில் முறையிட்டானா? மோசே ஆண்டவரிடத்தில் ஜெபித்தானா? மேலே உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தால் இல்லை. மோசே ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணல, ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கல, ஆண்டவர்கிட்ட எதுவுமே சொல்லல. ஆனா ஆண்டவரா சொல்றாரு, என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவரா கேட்கிறார். அவன்கிட்ட அர்த்தம் என்ன? விசுவாச வார்த்தைகளை நீங்கள் பேசினால் அதுக்கு பேர் தான் ஜெபம். விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிட்டால் அதுக்கு பேர் தான் ஜெபம். ஹல்லேலூயா. ஆமென். மத்தேயு 21:22 வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள். அன்னைக்கு மோசே நின்று இந்த ஜனங்கள் கிட்ட தான் பேசினான். ஜனங்கள் கிட்ட ஆண்டவரை பற்றின விசுவாச வார்த்தை எடுத்து பேசுறான். பாருங்க, ஆண்டவர் என்ன செய்யறார்னா, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்னன்னு கேட்கிறாரு. ஆண்டவரை பற்றின விசுவாச வார்த்தைகளை நீங்க பேசினீங்கன்னா அதுதான் ஜெபத்திற்கு சமானம். அது ஒரு ஜெபம் போல. ஆமென். அப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைக்கு ஆண்டவர் உடனடியாக பதில் தருவார். இங்கே மோசே போய் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிடல, கதறல, கண்ணீர் விடல, பதிலாக விசுவாச அறிக்கை செய்கிறான். அவன் விசுவாச அறிக்கை செய்தான். ஜனங்களிடத்துல தான் விசுவாச அறிக்கை செய்தான் கர்த்தரை பற்றி. ஆனால் அடுத்த வசனத்திலே ஆண்டவர் அவனுக்காக செயல்படுகிறதை என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அவனுக்காக ஆண்டவர் பேசுகிறார். பாருங்க, என்னிடத்தில் நீ முறையிடுகிறது என்ன? என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி ஆண்டவர், ஆமென், நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள். ஆண்டவர் மோசேயின் இடத்துல இந்த வார்த்தையை சொல்றாரு, உன் கையில் இருக்கிற அந்த கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேலே நீட்டி சமுத்திரத்தை ரெண்டா பிளந்துரு, இஸ்ரவேல் ஜனங்கள் அதற்குள்ள நடந்து போவார்கள். இப்படி அடைக்கப்பட்ட இந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இப்படி ஒரு மாபெரும் அற்புதத்தை செய்தார். இப்படி ஒரு பயங்கரமான அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். இப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலே அதனால நம்முடைய ஆண்டவரால் திறக்க முடியாத எந்த கதவும் இல்லை.
நம்முடைய ஆண்டவரால் உருவாக்க முடியாத எந்த இடமும் இல்லை. நம்முடைய ஆண்டவர் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளிகளிலே ஆறுகளை உண்டாக்குகிறவர். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்காக வனாந்திரத்திலே வழி உண்டாக்குவார், அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை நம்பி வாழ்கிற ஒரு மனிதனுக்காக, கர்த்தரை நம்பி இருக்கிற ஒரு மனுஷனுக்காக, கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு மனுஷனுக்காக ஆண்டவர் எதையும் செய்வார் என்பதை இந்த ஆராதனை வேளையில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக வாசிக்கலாம். யாத்திராகம் 14ஆம் அதிகாரம் 29வது வசனம் 30வது வசனம், 2 வசனங்களை வாசிக்கலாம். யாத்திராகம் 14 29 30 வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். 29வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். எந்த பிரச்சனை உங்களுக்கு முன்பாக நின்றதோ, எந்த பிரச்சனை உங்களை முன்னேற விடாமல் தடுத்து கொண்டிருந்ததோ, அந்த பிரச்சனையின் வழியாய் நீங்கள் நடந்து போவீர்கள். ஹல்லேலூயா. அந்த பிரச்சனைக்கு முன்பாகவே நீங்கள் நடந்து போவீர்கள். ஹல்லேலூயா. அந்த பிரச்சனை இரண்டாக பிரித்து அதன் நடுவிலே கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு போவார். ஹல்லேலூயா. அது வருஷங்களாய், மாதங்களாய், நாட்களாய் உங்களுக்கு முன்பாக அது ஒரு தடையாய் இருக்கலாம். ஆனால் என் தேவன் கிரியை செய்ய தொடங்குவாரே ஆனால் எந்த சமுத்திரம் உங்களை மறைத்து நின்றதோ, எந்த சமுத்திரம் உங்களை தடுத்து நின்றதோ, அது உங்களுக்காக வழி விடும். ஹல்லேலூயா. உங்களுக்காக ஆண்டவர் சமுத்திரத்திலும் வழி உண்டாக்குகிற தேவனாய் இருக்கிறார். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். ஹல்லேலூயா. சமுத்திரத்தின் நடுவிலே வெட்டாந்தரை. ஒரு வேத பண்டிதர் இப்படி சொல்லுகிறார், ஆமென், 40 லட்சத்திற்கும் மேலான ஜனங்கள் செங்கடலை கடக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த செங்கடலை ஒரு சிறிய காம்பவுண்ட் போல பிரித்தால் அந்த ஜனங்கள் எல்லாரும் உள்ளே போய் அவ்வளவு சீக்கிரமாக வெளியே வந்துவிட முடியாது. குறைந்தது 5000 பேர் நின்றால் எவ்வளவு அகலம் வருமோ அவ்வளவு அகலம் வரைக்கும் ஆண்டவர் இந்த செங்கடலை பிளந்திருக்க கூடும் என்று சொல்லுகிறார். அதாவது 5000 நபர்களை வரிசையாய் நிறுத்தினால் எவ்வளவு அகலம் வருமோ அவ்வளவு அகலமாய் ஆண்டவர் இந்த செங்கடலை பிளந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த செங்கடலை பிளந்த போது அது கடல் வருஷங்களாய், எத்தனையோ நூற்றாண்டுகளாய் அந்த இடத்திலே தண்ணீர் இருந்திருக்கிறது. நாம் பார்க்கும்போது ஒரு இடத்துல கொஞ்ச நாட்கள் தண்ணீர் கிடந்தாலே அதற்கு கீழே இருக்கிற இடமெல்லாம் கெட்டு போய் அந்த இடமே ஒரு சூழ்நிலை சரியில்லாத ஒரு இடமாய் மாறி போகும். நூற்றாண்டு கணக்காய் தண்ணீர் கிடக்கிற இடம் அந்த கடல். ஆனால் வேதம் சொல்லுகிறது, வெட்டாந்தரையிலே, இன்னொரு வசனத்தில் வாசிக்கும் போது உலர்ந்த தரை வழியாய் இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போனார்கள்னு வேதத்தில் நம்ம என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ செங்கடலுக்கு நடுவே ஆண்டவர் உலர்ந்த தரையை ஆண்டவர் உண்டாக்கினார். வறண்ட ஒரு பூமியை ஆண்டவர் உண்டு பண்ணி தான் ஆமென் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தி கொண்டு போனார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் ரட்சித்தார். ஒருத்தர் கூட சாகவே இல்லை. அவர்கள் நடுவே கடந்து போகும்போது இந்த 2 பக்கமும் ஜலம் அப்படியே குவிந்து நின்றது. ஜலம் என்ன செஞ்சிச்சு? குவிந்து நின்றது. பாருங்க, இதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயம், அறிவியலை பைத்தியமாக்குகிற விஷயம். ஆமென். தண்ணீர் இப்படி குவிந்து நிற்குமா? நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான? இல்லை. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல அற்புதம் செய்தப்போ 2 பக்கமும் தண்ணீர் குவியலாக அப்படி நின்றது. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நடுவில் கடந்து போகும்போது 2 பக்கங்கள்லையும் தண்ணீர் இப்படி மதில் போல நிற்கிறதை அவர்கள் கண்டார்கள். அவருடைய கண்கள் அதிசயங்களை பார்த்தது. ஆண்டவர் உங்களை அற்புதத்தின் பாதையிலே வழி நடத்தும் போது
ஆமென், நீங்கள் பார்க்கிற வழிகள் எல்லாம் அற்புதமாய்த்தான் இருக்கும். நீங்கள் போகிற வழியெல்லாம் அற்புதமாய்த்தான் இருக்கும், அதிசயங்களாய்த்தான் இருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது யாத்திராகமம் புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட விளக்கம். இனி வேதத்தினுடைய மற்ற பகுதிகளில் ஆவியானவர் எப்படி இதை எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 76வது சங்கீதம் 6வது 7வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 76, 6, 7 ஆகிய வசனங்கள் வாசிக்கலாம். யாக்கோபின் தேவனே, உம்முடைய கண்டிதத்தினால் ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது. நீரே பயங்கரமானவர். உமது கோபம் மூழும்போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார்? நீரே பயங்கரமானவர். உம்முடைய கோபம் எழும்பும்போது உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? உமக்கு முன்பாக நிற்பவன் யார்? உமக்கு முன்பாக நிற்பவன் யார்? 6வது வசனத்தில் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. உம்முடைய கண்டிதத்தினால் ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடரும்படி பார்வோனும் அவனுடைய பிரதான சேனையாகிய 600 ரதங்களும் அவர்களை தொடர்ந்து வந்தது, எப்படியாவது இவர்களை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இந்த சத்துருக்கள் தேவனுடைய பிள்ளைகளை நெருங்கக்கூடாதபடிக்கு ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, அந்த ரதங்கள் இருக்கிற குதிரை இருக்கு பாருங்க, ரதங்களை இழுத்துட்டு போற குதிரைகள் அப்படின்னு சொல்லும்போது எகிப்து தேசத்தின் குதிரைகள் தான் மிகவும் உயரமான குதிரைகள். நீங்கள் வேதத்தில் சாலமோனை பற்றி வாசிக்கும் போது அவன் எகிப்து தேசத்திலிருந்து குதிரைகள் வாங்குகிறது போல வேதத்தில் சில வசனங்கள் இருக்கும். ஏன்னா குதிரைகள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எகிப்து தேசம்தான் பேர் போன இடம். ஹல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்றார், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஹல்லேலூயா. இந்த எகிப்தியருடைய பெருமை என்ன அப்படின்னா, எங்களுடைய குதிரைக்கு சமமாக இந்த உலகத்தில் எந்த குதிரையும் இல்லை. எல்லா நாட்டு குதிரையும் சிறியதாக தான் இருக்கும். ஆனால் எங்களுடைய நாட்டு குதிரையில் இருக்கிற உயரமும் அதனுடைய வடிவமும் இருக்கிற அமைப்பும் வேற என்று சொல்லி இந்த எகிப்தியருக்கு எப்பொழுதுமே தங்களுடைய குதிரைகளை பற்றின பெருமை உண்டு. அந்த குதிரை மிகவும் உயர்ந்தது தான், ரொம்ப பெரிய சைஸில் உள்ள குதிரை தான். இந்த குதிரைகளோடு ரதங்களிலே பார்வோன் வந்து கொண்டிருந்த போது ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, இந்த குதிரைகளுக்கு தூக்கம் வர பண்ணினார். இந்த குதிரைகளுக்கு என்ன வர பண்ணினார்? தூக்கம் வர பண்ணினார். அந்த ரதத்தில் வருகிற குதிரை என்ன செஞ்சிச்சுன்னா, வரும்போதே அதுக்கு தூக்கம் வந்து விட்டது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, யாக்கோபின் தேவனே, உம்முடைய கண்டிதத்தினால் ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது. ஹல்லேலூயா. ஆமென். குதிரைக்கு உறக்கம் வந்துச்சுன்னா, அப்போ குதிரை ஓடிட்டு இருக்கும்போது அதுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா என்ன செய்யும்? அந்த ரதம் சரியாக பயணிக்குமா? போக வேண்டிய இடத்திற்கு போகுமா? இல்லை. இந்த குதிரைகளுக்கு ஆண்டவர் தூக்கத்தை வரவழைத்தார். இந்த குதிரைகளுக்கு ஆண்டவர் தூக்கத்தை வரவழைத்தார். ஆமென். அதனால தான் யாத்திராகமம் புஸ்தகத்தில் நம்ம இதை வாசிக்கும் போது ஆண்டவர் அந்த ரதங்களை ஓட்டுறவங்களை ரொம்ப வருத்தத்தோடு அந்த ரதத்தை நடத்தும்படி ஆண்டவர் செய்தார். அந்த வசனத்தை வாசிக்கலாம் ஒரு நிமிடம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 24, 25வது வசனம் வாசிக்கலாம். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் சுழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடிப்போவும், கர்த்தர் அவர்களுக்காக துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். இந்த வார்த்தையை கவனித்து பாருங்க. அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் சுழலவும் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடே நடத்தவும் பண்ணினார் அப்படின்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ஆண்டவர் என்ன பண்ணார்னா, குதிரைகளுக்கு தூக்கம் வர பண்ணினதுனால அந்த குதிரைகள் ஜிக்ஸாக்கா
அது நேராக போக முடியல. அப்படி போகும்போது அந்த சக்கரங்கள் இருக்கிற அந்த உருளைகள் எல்லாம் கழன்று போகும்படி ஆண்டவர் என்ன செய்தார். ஆமென். சில நேரங்களில் உங்களுக்கு விரோதமாக சத்துரு ரொம்ப வேகமாக தொடர்ந்து வருகிறது போல உங்களுக்கு காணப்படலாம். ரொம்ப வேகமாக நீங்கள் எவ்வளவு வேகமாக ஓடினாலும் இன்னும் அது உங்களை துரத்தி கொண்டே இருக்கிறது போல காணப்படலாம். இந்த ஆராதனை வேளையில் நீங்கள் ஒன்று மனதில் வைத்து கொள்ளணும். அப்படி விரட்டி வருகிற, உங்களை துரத்தி கொண்டு வருகிற அந்த சத்துருக்களினுடைய ஆமென் சக்கரங்கள் கலன்று போகும்படியாக ஹல்லேலூயா கர்த்தர் இந்த நாளிலே கிரியை செய்கிறார். உங்களுக்கு விரோதமாய் உங்களை அழிக்கும்படி ஆமென் தொடர்ந்து வருகிற சத்துருக்களினுடைய சக்கரங்கள் கலன்று போகும்படி இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்காக செயல்படுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை தொட நினைத்த அந்த ரதங்களாலே ஆமென் பார்வோனின் குதிரைகளாலே, ரதங்களாலே, போர் வீரர்களாலே, இராணுவத்தினாலே ஆமென் தேவனுடைய பிள்ளைகளை தொடக்கூட முடியவில்லை. ஆமென். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென். அடுத்த இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 106வது சங்கீதம் 8 முதல் 12 வசனங்கள். 106வது சங்கீதம் 8 முதல் 12 வசனங்கள் வாசிக்கலாம். ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை இரட்சித்தார். அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று. வெட்டாந்தரையில் நடக்கிறது போல அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினார். பகைஞன் கைக்கு அவர்களை விலக்கி இரட்சித்து சத்துருவின் கைக்கு அவர்களை விலக்கி மீட்டார். அவர்கள் சத்துருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது, அவர்களில் ஒருவனும் மீந்திருக்கவில்லை. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். ஆமென். 8வது வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை இரட்சித்தார். ஆமென். ஆண்டவர் தம்முடைய வல்லமையை உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆமென். நீங்கள் செய்து கொண்டிருக்கிற உங்களுடைய காரியங்களிலே தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஏன் எனக்கு தாமதம் ஆகிறது? ஏன் எனக்கு தடையாகிறது? ஏன் என்னை சுற்றிலும் நெருக்கம்? ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தம்முடைய வல்லமையை உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு வாய்களை திறந்து விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை வெளிப்படுகிறதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறதற்கு நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். 9வது வசனம் சொல்லுகிறது, அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார். ஹல்லேலூயா. அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று. எப்படி இந்த தண்ணீர் வற்றி போயிற்று அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது அவர் சிவந்த சமுத்திரத்தை என்ன செய்தாராம்? அதட்டினார். ஹல்லேலூயா. ஆமென். வெட்டாந்தரையிலே நடக்கிறது போல அவர்களை ஆழங்களில் ஆண்டவர் நடக்க பண்ணினார். வெட்டாந்தரையிலே, ஒன்றுமில்லாத ஒரு தரையிலே, ஒரு சமமான ஒரு தரையிலே நடக்கிறது போல கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆழங்களிலே நடக்க பண்ணினார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 63வது அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 63வது அதிகாரம் 13-14 வசனங்கள். ஒரு குதிரை வனாந்திர வெளியிலே நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்க பண்ணினவர் எங்கே? கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பாற பண்ணினார். இப்படியே தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வசனம் சொல்லுகிறது 13வது வசனத்தில், ஒரு குதிரை வனாந்திர வெளியிலே நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்க பண்ணினவர் எங்கே? இந்த ஜனங்கள் கடலுக்கு நடுவில் நடக்கும்போது அவர்கள் இடறி நடக்கலை. ஐயோ கல்லா கிடக்குதே, இதில் எப்படி நடப்பதென்று வருத்தத்தோடு அவர்கள் நடக்கல. அவர்கள் சங்கடப்படாமல் நடக்கிறதற்கு, இடராமல் நடக்கிறதற்கு ஆமென் ஆண்டவர் அந்த பாதைகள் எல்லாம் சமமாக்கி இருந்தார்.
ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யும்போது அதை முழுமையாய் செய்கிறார். சொல்லுங்க, ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யும்போது அதை முழுமையாக செய்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யும்போது அதை முழுமையாய் செய்வார். சில காரியங்கள் பாதியிலே நின்று போனது போல காணப்படும். ஆமென். செருபாபேலை குறித்த காரியங்களை நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலேயே ஆகும் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வசனம் எழுதியிருக்கிறதே. அந்த இடத்திலே அவர்கள் தேவாலயம் கட்டி கொண்டிருந்தார்கள். 16 வருடங்கள் வேலை நின்று போயிற்று. 16 வருடங்கள் அந்த வேலைகள் நின்று போயிற்று. அந்த நின்று போன அந்த வேலையை மறுபடி ஆண்டவர் தம்முடைய ஆவியினாலே துவக்குகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 16 வருடம் நின்று போனதை கர்த்தர் தொடங்கினது சில நேரங்களில் இடையிலே நிற்கலாம். அதுவே அதனுடைய தீர்வாக மாறாது. ஆண்டவர் அதை செய்து முடிக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆண்டவர் தொடங்கினதை செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா. துவங்கியதை முடிப்பார், தொடங்கியதை முடிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் எதை தொடங்கினாரோ அதை முடிக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். பாதியிலே நின்று கொண்டிருந்தால் அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். துவக்கம் என்று ஒன்று இருந்தால் ஆண்டவர் அதற்கு முடிவு என்று ஒன்றையும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பாதியிலே விட்டு போகிற ஒரு ஆண்டவர் அல்ல. ஆமென். முடிவு பரியந்தம் உங்களை நடத்துகிற ஒரு தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம், இந்த பிரசங்கத்தினுடைய ஒரு முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கிறோம் பாருங்க. ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 2, 6, 7, 10, 13, 15, 16 ஆகிய வசனங்கள் வாசிக்க போகிறோம். ஒன்றொன்றாக வாசித்து நம்ம அதற்கு அர்த்தம் பார்க்கலாம். இந்த ஆபகுக் தீர்க்கதரிசி செங்கடலை பிளந்து கர்த்தர் எப்படி வழி திறந்தார் அப்படின்ற காரியத்தை வெளிப்பாட்டின் கண்களினாலே பார்த்து அதை எழுதி வைத்திருக்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், இந்த ஆபகுக் என்கிற தீர்க்கதரிசி செங்கடலில் ஆண்டவர் செய்த அற்புதத்தை எப்படி செய்தார் என்று தன்னுடைய வெளிப்பாட்டின் கண்களின் மூலமாக அதை பார்த்து கர்த்தருடைய அற்புதங்களை இங்கே எழுதி வைத்திருக்கிறார். அந்த வசனங்களை ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம தியானிக்கலாம். முதலாவது 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆபகுக் 3:2. கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. ஆமென். ஆபகுக் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சில காரியங்களை வெளிப்படுத்த துவங்கினார். அவனுக்கு பயம் உண்டானது, அவனுக்கு திகில் உண்டானது. ஏனென்றால் கர்த்தர் செங்கடலை பற்றின வெளிப்பாட்டை அவனுக்கு தர துவங்கினார். ஆமென். இப்படியெல்லாம் செய்தா இந்த செங்கடலை பிளந்தார் என்று சொல்லி ஆமென் அவனுக்கு பயம் உண்டாகிற ரீதியிலே கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்த துவங்கினார். செங்கடலை பிளந்தது ஏதோ மோசே கை உயர்த்தினதினாலும் கோலை ஓங்கினதினாலும் மாத்திரம் அல்ல. அது ரொம்ப முக்கியம்தான். கோலை ஓங்க வேண்டும், கையை உயர்த்த வேண்டும் என்பது முக்கியம்தான். அதையும் தாண்டி ஆவிக்குரிய மண்டலத்தில் நடந்த சில விஷயங்களை ஆபகுக் தீர்க்கதரிசி இந்த இடத்துல எழுதுகிறார். ஆமென். கர்த்தர் வெளிப்படுத்தினதை, கர்த்தாவே நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும் என்று 2வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் நின்று பூமியை அளந்தார், அவர் பார்த்து புறஜாதிகளை கரைய பண்ணினார், பூர்வ பர்வதங்கள் சிதறடிக்கப்பட்டது, என்றுமுள்ள மலைகள் தாழ்ந்தது, அவருடைய நடைகள் நித்திய நடைகளாயிருந்தது. செங்கடலை பிளக்கிறதற்கு ஆண்டவர் தாமே ஆமென் அந்த சமுத்திர எல்லைகளிலே இறங்கி வந்திருக்கிறார். அதுதான் உண்மை. நீங்கள் இந்த வசனத்தில் பார்க்கும்போது நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நின்று பூமியை அளந்தார். அர்த்தம் என்ன? ஆமென். அதை பார்க்கிறார், பூமியை பார்க்கிறாரு, எவ்வளவு சிறியதாக இருக்கிறது.
ஒரு அற்பமான ஒரு பார்வை. இந்த பூமியை பார்க்கிறார், என்னத்தை அப்படின்னு ஒரு பூமியவே அற்பமாய் பார்க்கிறார். அவருடைய கண்களுக்கு எத்தனையோ, இந்த பூமி போல இன்னும் எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது, நட்சத்திரங்கள் இன்னும் எத்தனையோ இருக்கிறது, மனிதன் கண்டுபிடிக்க முடியாத காரியங்கள் எத்தனையோ இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற இந்த கடல் இருக்கு பாருங்க, இந்த கடல்ல வெறும் 20% தான் இதுவரைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்களாம். இன்னும் கண்டுபிடிக்காதது, தெரியாதது 80% இருக்கிறது. அது அங்கே போகவும் முடியலை, அங்கே என்ன இருக்குன்னு தெரியவும் இல்லை. அங்கே ஜீவன்கள் வாழுதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் என்ன ஜீவன் வாழுதுன்னு இவர்களுக்கு, ஆராய்ச்சியாளர்களுக்கு தெரியலை. அவர்கள் சொல்கிறாங்க, இவ்வளோ பெரிய கடலில் நாங்கள் வெறும் 20% தான் இதுவரைக்கும் என்ன செஞ்சுருக்கிறோம், பார்த்துருக்குறோம். அதுக்கு மேலே போக முடியலை, அதுக்கு மேலே கண்டுபிடிக்க முடியலை. அதுக்கு மேலே உள்ள ரிசர்ச் எல்லாம் ஒருவேளை இப்படி இருக்கலாம், இது இருக்கலாம், அது இருக்கலாம்னு சொல்கிறாங்களே தவிர, ஆமென், இதுதான் அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு அவங்களால அங்கே போக முடியல. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பூமியை அளக்கிறார். என்ன இது அளக்கிறார்னா, அது எப்படி நான் சொல்வது, இப்போ கோலியத்துக்கு முன்பாக தாவீது நின்னான்ல, கோலியத்துக்கு முன்பாக தாவீது நின்னான். அப்போது கோலியாத் தாவீது அற்பமான ஒரு பார்வை பார்த்தான் பாருங்க, இவனா அப்படின்னு சொல்லி பார்த்தான்ல. அதுபோல் ஆண்டவர் இந்த பூமியை பார்க்கும்போது அப்படி ஒரு பார்வை பார்க்குறார், நீயா அப்படின்னு முழு பூமியவே அப்படி பார்க்கிறார். அவர் நின்று பூமியை அளந்தார், அவர் பார்த்து புறஜாதிகளை கரைய பண்ணினார், பூர்வ பர்வதங்கள் சிதறடிக்கப்பட்டது. அர்த்தம் என்ன? பூர்வ பர்வதங்கள் சிதறடிக்கப்பட்டதுன்னு அர்த்தம் என்ன? இந்த கடல் இருக்கு பாருங்க, கடலுக்குள்ள ரோடு போட்ட மாதிரியெல்லாம் உள்ள இருக்காது. உள்ளுக்குள்ள நிறைய குன்றுகள் இருக்கும், உள்ளுக்குள்ளே மலைகள் இருக்கும். கடலுக்குள்ள ஆழங்கள் என்று வரும்போது அதுக்குள்ள சமமான பாதை இருக்காது. குன்றுகள், மலைகள் இருக்கும், மேடுகள் இருக்கும், பள்ளங்கள் இருக்கும். ஆமென். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பூர்வ பர்வதங்கள் சிதறடிக்கப்பட்டது, என்றும் உள்ள மலைகள் தாழ்ந்தது, அவருடைய நடைகள் நித்திய நடைகளாயிருந்தது. ஆண்டவர் சமுத்திர கரையில் அவர் நடக்க துவங்கின போது என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, உள்ளே இருக்கிற குன்றுகள், மலைகள் எல்லாம் ஆமென் சரிசமமாக்கப்பட்டது. ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக நடப்பாரேயானால், உங்களுக்காக ஒரு அற்புதத்தை செய்வாரேயானால், அதனுடைய வழியையும் சேர்த்து அவர் சரி செய்ய அவராலே கூடும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பூர்வ பர்வதங்கள் சிதறடிக்கப்பட்டது, கடலுக்குள்ள இருக்கிற அந்த மலைகள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஆண்டவர் வெளிப்படுத்தினதுனால ஆபோவுக்கு எழுதுகிறாரு. இதுக்கு உதாரணமாக இன்னொரு வசனம் இருக்குது சங்கீதத்தில். சங்கீதம் 114வது சங்கீதம் 3 முதல் 6 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கடல் கண்டு விலகி ஓடிற்று. கேள்வி, யாரை கண்டு விலகி ஓடிற்று? கர்த்தரை கண்டு கடல் விலகி ஓடிச்சாம். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு முன்பாக ஆண்டவர் நடந்தா அவரை பார்த்து பிரச்சனைகள் ஓடும். ஆமென். நிறைய நேரங்களில் கர்த்தர் உங்களுக்கு முன்னாக போவார் அப்படின்னு சொன்ன அந்த வசனத்துக்கு நமக்கு அர்த்தம் புரிகிறதில்ல. ஆமென். இப்போ புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்களுக்கு முன்பாக நடந்தால், ஆமென், ஹல்லேலூயா, கடல் கண்டு விலகி ஓடும். ஆமென். கடல் கண்டு விலகி ஓடும். அடுத்ததாக யோர்தான் பின்னிட்டு திரும்பினது, யோர்தான் திரும்பி கொண்டது. 4வது வசனங்கள், மலைகள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும், பாருங்க, மலைகள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும், குன்றுகள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளினது. இந்த மலையும் குன்றும் எங்க இருக்கிறது? கடலுக்குள்ள இருக்கு, செங்கடலுக்குள்ள இருக்கு, நடுவில் இருக்கு. ஆண்டவர் நடக்கிறத பார்த்து, ஆண்டவர் நடக்கும்போது இந்த மலைகளும் குன்றுகளும் உள்ளுக்குள்ள இருந்து அவைகள் விலகி போனது. பள்ளங்கள் எல்லாம் சரியாக்கப்பட்டது, மேடுகள் எல்லாம் ஆமென் கரைக்கப்பட்டது. ஏனென்றால் ஆண்டவர் நடந்து வருகிறார். யாருக்காக இதையெல்லாம் செய்கிறார்? தம்முடைய ஜனங்களுக்காக, தம்முடைய ஜனங்களுக்காக இதையெல்லாம் செய்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 5வது வசனம், கடலே நீ விலகி ஓடுகிறதற்கும், யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும், மலைகளை நீங்கள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும், குன்றுகளை நீங்கள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளுகிறதற்கு உங்களுக்கு என்ன வந்தது?
சங்கீதக்காரனாகிய தாவீது கேட்கிறாரு, கடலுக்குள்ள இருந்த பூர்வ பர்வதங்களாகிய மலைகளாகிய நீங்க, குன்றுகளாகிய நீங்க இப்படி துள்றதுக்கு உங்களுக்கு என்ன வந்தது? ஹல்லேலூயா. ஆண்டவர் நடந்து வந்த பொழுது கடலுக்கு அடியில் இருக்கிற அந்த பள்ளங்கள், மேடுகள், மலைகள், குன்றுகளுக்கெல்லாம் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு கிரியை செய்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருவேளை இப்படிப்பட்ட கிரியை செய்யலைன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி சமமான பாதையில் நடந்து போக முடியும்? ஆமென். எப்படி உலர்ந்த தரை வழியாய் அவர்கள் நடந்து போக முடியும்? ஆண்டவர் அற்புதம் செய்தால் அதை முழுமையாக செய்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடி ஆபகு தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே பார்ப்போம். 7வது வசனம் சொல்லப்படுகிறது, கூஷானின் கூடாரங்கள் வருத்தத்தில் அகப்பட்டிருக்க கண்டேன். கூஷானின் கூடாரங்கள் வருத்தத்தில் அகப்பட்டிருக்க கண்டேன். மீதியான் தேசத்தின் திரைகள் நடுங்கின, பர்வதங்கள் உம்மை கண்டு நடுங்கின. மறுபடி பாருங்க, பர்வதங்கள் உம்மை கண்டு நடுங்கின. 10வது வசனத்தில் ஜலம் பிரவாகித்து கடந்து போயிற்று. ஆண்டவரை பார்த்து அந்த பர்வதங்கள் நடுங்குது, ஜலம் பிரவாகித்து அது கடந்து போயிற்று. ஆழி இறைந்தது. கடலுக்குள் அப்படி ஒரு குமுறல். ஏன்னா கடலை சிருஷ்டித்தவரை வந்திருக்கிறார் பாருங்க. அதனால அதனுடைய கைகளை உயர எடுத்தது அப்படின்னு போட்டிருக்கு. அதனால தான் ஜலம் குவிந்து நின்றுச்சு. மோசே பாடுறாரு, உம்முடைய நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது. உம்முடைய நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது. மோசே பாடுறாரு இந்த பாட்டை. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அந்த கடல் வழியாக அவர்கள் வெளியேறின பின்பு மோசே பாடின பாட்டு அது. உம்முடைய நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒன்றுமே செய்யலை, உள்ள நடந்து தான் போனார். அந்த அவரோட நாசியில் இருந்த சுவாசத்தினால ஜலம் குவிந்து நின்றது. 13வது வசனம், உமது ஜனத்தின் இரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் இரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டீர். கழுத்தளவாக அஸ்திபாரத்தை திறப்பாக்கி துஷ்டனுடைய வீட்டில் இருந்த தலைவனை வெட்டினீர். 13வது வசனம் என்ன சொல்லுது? உமது ஜனத்தின் இரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் இரட்சிப்புக்காகவுமே புறப்பட்டீர். ஆண்டவர் எதுக்காக புறப்பட்டு வந்தார்? அவருடைய ஜனத்துக்காக முதலாவது. 2வது, அவர் அபிஷேகம் பண்ணின மோசேக்காக ஆண்டவர் புறப்பட்டு வந்தார். ஆண்டவர் உங்களை காப்பாற்றணுன்னா பரலோகத்தை விட்டு இறங்கி வரணும்னாலும் தயங்க மாட்டார். அதனால தான் வானத்திலிருந்து இறங்கி வந்து நமக்காக சிலுவையிலே பலியாகி இரத்தம் சிந்தி அவர் மரித்தார். உங்களுக்காக எந்த விலைக்கிரையும் செலுத்த அவர் ஆயத்தமாயிருக்கிறார். உங்களுக்காக எதையும் அவர் செய்வார். ஆண்டவர் தம்முடைய ஜனத்தின் இரட்சிப்புக்காகவும் அவர் அபிஷேகம் பண்ணுவித்தவனுடைய இரட்சிப்புக்காகவும் அவர் புறப்பட்டு என்ன செய்தார்? வந்தார். 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்க. திரளான தண்ணீர் குவியலாகிய சமுத்திரத்துக்குள் உமது குதிரைகளோடே நடந்து போனீர். கர்த்தர் சும்மா நடந்து போகல, அவருடைய சேனையோடே அவர் நடந்து போனார். கர்த்தர் தம்முடைய குதிரைகளோடே சமுத்திரத்துக்குள்ளே அவர் நடந்து போனார். ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுது பாருங்க, திரளான தண்ணீர் குவியலாகிய சமுத்திரத்துக்குள் உமது குதிரைகளோடே நடந்து போனீர். ஆமென். பின்பாக பார்வோனுடைய சேனைகள் குதிரைகளோடு வந்தது. அவங்க பக்கத்தில் வர்றதுக்குள்ள ஆண்டவர் தம்முடைய குதிரைகளோடு அவர் என்ன செய்தார்? உள்ளே நடந்து போனார் சமுத்திரத்துக்குள்ள. ஆண்டவரோட குதிரைகளை பற்றி தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவருடைய குதிரைகள்னா என்ன? வேதத்தில் எலிசா அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த சம்பவம். மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். இந்த எலிசா தீர்க்கதரிசியை பிடிக்கும்படி அங்கே சேனைகள் வந்திருந்தது. குதிரைகளும் ரதங்களும் சேனைகளும் எலிசாவை பிடிக்கும்படி வந்து அந்த பட்டணத்தையே சூழ்ந்திருந்தார்கள். இந்த ஒரு மனுஷனை பிடிக்கணும்னு சொல்லி. எலிசாக்கு வேலைக்காரனுடைய பெயர் கேயாசி. இந்த கேயாசி என்கிற வேலைக்காரன் அவர்களை பார்த்த மட்டிலே அலறினான். போய் எலிசாவின் இடத்திலே சொன்னான், இப்படி ரதங்களும் குதிரைகளும் நம்மை சுற்றி வந்திருக்கிறது என்று சொல்லி அவன் அலறினான். எலிசா
ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணினா, ஆண்டவரே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும், இவன் பார்க்கும்படி இவனுடைய கண்களை திறந்தருளும் என்று எலிசா ஜெபம் பண்ணின போது, ஆமென், கேயாசியினுடைய கண்கள் திறக்கப்பட்ட போது அவன் பார்த்தான். எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் சூழ்ந்திருக்கிறதை இந்த கேயாசி கண்டான். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய சேனைகள் என்று சொல்லும்போது அதை கேட்கும் போதே நடுக்கம் உண்டாகும். ஹல்லேலூயா, அதை கேட்கும் போதே நடுக்கம் உண்டாகும். இது கர்த்தருடைய சேனை. தம்முடைய குதிரைகளோடு அவர் என்ன செய்தார்? நடந்து போனார். சமுத்திரத்துக்குள்ளே அவர் தம்முடைய குதிரைகளோடு நடந்து போனார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது. மோசே கோலை உயர்த்தினா கீழ்காற்று அடிச்சிச்சு, செங்கடல் பிளந்தது அப்படின்னு தான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் தம்முடைய குதிரைகளோடே அதற்குள்ளே நடந்து போனதுனால தான், அவருடைய நாசின் சுவாசத்தினால இந்த ஜலம் குவிந்து நின்றது அப்படின்ற ரகசியம் அந்த ஜனங்களுக்கு தெரியாது. இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை செய்ய வேண்டும் என்ற ஏக்கம் எனக்குள்ளே வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் செங்கடலை பிளந்த போது ஏதோ ஆண்டவர் பிளந்து விட்டு போகவில்லை. அதற்கு பின்பாக இவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறார். இப்படி வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு அற்புதத்தை எடுத்து தியானித்தால் ஆண்டவர் என்ன என்ன காரியங்களெல்லாம் செய்தார் என்று சொல்லி நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால், நான் உண்மையை சொல்றேன், உங்களால் ஆண்டவர் ஆராதிக்காம இருக்கவே முடியாது. ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு பெண் பார்க்கும்படி தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பினான். அனுப்பும்போது அந்த வேலைக்காரன் கேட்ட ஒரு கேள்வி, ஒருவேளை அந்த பெண் என்னுடன் வராமல் போனால் நான் இங்கே இருந்து உம்முடைய குமாரனை நாங்கள் கூட்டிட்டு போகலாமா அப்படின்னு சொன்னது கேட்டதுக்கு ஆபிரகாம் சொன்னான், இல்லை, என்னுடைய குமாரனை மட்டும் நீ அங்கே கூட்டிட்டு போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றான், நான் வழிபடும் தேவன் உனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்பி உன் காரியத்தை, உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு ஆபிரகாம் சொல்றாரு. நமக்கு தெரியும், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? ஒரு வேலை, ஆபிரகாமோட ஒரு வேலைக்காரன் முக்கியஸ்தன் ஒருத்தன் போய் அங்கே போய் ரெபேக்காளை கூட்டிட்டு வந்தான் அப்படின்றத நமக்கு தெரியும். ஆனால் ஆபிரகாம் சொன்ன வார்த்தை கவனித்து பாருங்க, கர்த்தர் தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்பி உன்னுடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு. அர்த்தம் என்ன? நீ அங்கே போய் நிற்கும் முன்னமே உனக்காக தம்முடைய தூதனை அனுப்பி செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியங்களையும் உனக்காக கர்த்தர் செய்வார் அப்படின்னு. ரெபேக்காள் வரல, தூதன் வர வைத்தான். ஹல்லேலூயா. ரெபேக்காள் வரல, தூதன் என்ன செய்தான்? அந்த சரியான, பாருங்க, அவன் ஜெபித்து முடிச்ச உடனே ஒரு பெண் தன்னுடைய தோளின் மேல் ஒரு குடத்தை வைத்துட்டு வருவா. அது அவளா வந்தது அல்ல, அந்த தூதன் வர வைத்தது. இப்படி வேதத்தில் ஒவ்வொரு அற்புதத்தை நீங்கள் தியானித்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்பாக ஆண்டவருடைய கிரியைகள் எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். அதற்காக தான் துவக்கத்திலே அந்த வசனத்தை நாம் வாசித்தோம். சங்கீதம் 111:2 கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமாக இருக்கிறது. கர்த்தருடைய செய்கைகள் பெரியது, அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் ஒரு சில வசனங்களை வாசித்து நம்ம ஜெபித்து முடிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும்
ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா, ஆமென். நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகளும் உங்கள் ராஜாவுமானவர். சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி, ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி, ஹல்லேலூயா, அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும், ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். சொல்லுங்க, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆமென். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு மகிமையுள்ள தேவன் என்பதை குறித்து இவ்வளவு நேரம் நாம் சிந்தித்தோம். நம்முடைய ஆண்டவர் விளையாட்டுக்குரியவர் அல்ல, நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். ஆமென். தம்முடைய ஜனங்களுக்காக அன்றைக்கு அவர் பிரத்யட்சமாய் இறங்கி வந்திருக்கிறார். அவங்களுடைய கண்கள் பார்க்கல. ஆபகுக்குனுடைய கண்களை ஆண்டவர் திறந்த பொழுது, கர்த்தர் வெளிப்படுத்தினதை கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று என்று சொல்லி அவனுடைய கண்கள் அதை நம்பவே இல்லை. ஆண்டவர் அப்படிப்பட்ட ரீதியிலே அவன் கண்களை திறந்து ஆண்டவர் எப்படி இந்த பூமிக்குள்ளே இறங்கி வந்தார் என்பதை ஆண்டவர் அங்கே விவரித்திருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சில நிமிடங்கள் வாயில திறந்த ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கலாம். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவர் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளிகள் ஆறுகளை உண்டாக்குகிறவர். ஓ, சமுத்திரத்திலே வழியை உண்டாக்குகிறவர், வலிய தண்ணீர்களிலே பாதையை உண்டாக்குகிறவர். ஷாபாரா கதீரமனா கபரா. தேங்க்யூ பரிசுத்த ஆவியானவரே, தேங்க்யூ பரிசுத்த ஆவியானவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எவ்வளவு பெரிய தெய்வம். ஓ, உடைய கிரியைகளை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். நீர் சாதாரணமானவர் அல்ல. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம்.